ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாங்கி பார்த்து குக்கர்லேயே இந்த இன்ஸ்டன்ட் மசாலாலாம் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு வந்து நான் வாங்கி பார்த்தனாலே இந்த வெள்ளை கத்திரிக்காய் தான் மெயின். இந்த கத்திரிக்காயை வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு குக்கரில் தாளித்து விடுங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் குழையாமல் இருக்கும். இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து தாளித்து விட குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூனு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும். இப்போ வந்து எண்ணெயிலே கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக பட்டாணி இருக்குது, நான் போடுறேன். பட்டாணி இல்லைன்னா கூட கத்திரிக்காய் வச்சு கூட செய்யலாம். நான் இருக்கிறதுனால போடுறேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு 2-4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது மசாலா போட்டுக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் மசாலா, கடையில் விற்கிறாங்களே பேக்கெட்டு, அது நான் வந்து 2 பேக்கெட் எடுத்துருக்குறேன். அதை போட்டுக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ புளி வந்து நான் எலும்புச்சி பழ சைஸ் கரைச்சி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிரேவி மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி அளந்து தான் வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து நம்ம வீட்டில் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறோமில்ல, அதே அரிசி தான். பாஸ்மதி அரிசியெல்லாம் எதுவும் எடுக்கலை. இப்போ அது போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் கலவு தான் போட்டுது, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உப்பு பத்தலை. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதும். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். இது 2 விசில் வரணும். இப்போ விசிலெல்லாம் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்ஸ்டன்ட் வாங்கி பார்த்து பவுட்ரு யூஸ் பண்ணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.